بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நமது ஹதீஸ் விளக்க மஜ்லிஸிலே ஜியாரத்துல் குபூர், மன்னரைகளை தரிசித்தல் என்ற பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை நாங்கள் படித்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய முதலாவது ஹதீஸினுடைய முதல் பகுதிக்கான விளக்கத்தை நாங்கள் இன்று படிக்க இருக்கிறோம். அன் புரைதத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم نهيتكم عن زيارة القبور فزوروها. கபறுகளை ஜியாரத் செய்வதை, தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடை செய்திருந்தேன். இப்பொழுது நீங்கள் தரிசியுங்கள், ஜியாரத் செய்யுங்கள். வநஹைத்துக்கும் அன் லுஹூமில் அதாஹி ஃபௌக ஸலாஸின் ஃபஅம்சிகு மா பதாலக்கும். உல்ஹியா இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த அமைப்பில் அதை நீங்கள் சேமித்து கொள்ளுங்கள். வநஹைத்துக்கும் அனின் நபீதி இல்லா ஃபி சிகாஇன் ஃபஷ்ரபு ஃபில் அஸ்கியதி குல்லிஹா வலா தஸ்ரபு முஸ்கிரன். ரவாஹ் முஸ்லிம். பழச்சாறை நீங்கள் மெல்லிய தோலினால் ஆன பாத்திரத்தில் அன்றி வேறு பாத்திரத்தில் ஊற்றி வைத்து குடிப்பதை நான் தடை செய்திருந்தேன். போதை தரும் எதையும் நீங்கள் குடிக்காதீர்கள். இந்த ஹதீஸ் சஹீ முஸ்லிமிலே வந்திருக்கிறது. இந்த 3 பகுதிகள் இந்த ஹதீஸிலே இருக்குது. இதில் முதலாவது பகுதிக்கான விளக்கத்தை நாங்கள் படிக்கணும். முதலாவது பகுதின்னு சொன்னால், கபறுகளை ஜியாரத் செய்வதை விட்டும் உங்களை நான் தடை செய்திருந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள். இப்போ இந்த ஹதீஸில் ஜியாரத் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு ஏவல் வாக்கியம். அப்போ ஏவல் வாக்கியம் என்று வார நேரம் நாங்கள் அதுக்கு ஒரு பாரத்தை கொடுப்போம். குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஒன்றை ஏவினால் அதை நாங்கள் கட்டாயம் வாஜிப் செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருவோம். உதாரணமாக நம்ம அனைவருக்கும் தெரியும், வஅகீமு அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வஆத்து ஸகாத்த, ஸகாத்தை கொடுங்கள். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யுங்கள். இப்படி இந்த ஏவல் வாக்கியம் வார நேரம் அதுக்கு நாங்கள் ஒரு பாரத்தை கொடுத்து கட்டாயம் செய்வோம். ஆனால் எல்லா ஏவல் வாக்கியமும் அது ஒரு கடமையாக அல்லது ஒரு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்காது. உதாரணமாக அதில் குர்ஆன்லே பார்க்கலாம், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீங்கள் பெண்களை பலதார மனம் செய்து கொள்ளுங்கள் என்று வருவது. 2, 3, 4 என்று 4 வரை நீங்கள் பலதாரம் மனம் செய்யலாம். சமகாலத்தில் 4 மனைவிமார்களோடு நீங்கள் வாழுங்கள் என்று வருவது.
திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள்னு வருவது. அதுவும் ஏவல் தான். ஆனா அந்த ஏவல் கட்டாயம் செய்துதான் ஆகணும்ன்ற ஏவல் இல்லை. சரி, அதாவது அந்த ஏவலுக்கு என்ன தரம்னு சொன்னா, உங்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது, செய்யலாம். அதான் அதுல விளக்கம். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, நீங்க இஹ்ராம் கலைந்தால் வேட்டையாடுங்கள். அதுவும் ஏவல் வாக்கியம்தான். இப்போ இஹ்ராம் அணிஞ்சு உம்ரா ஹஜ்ஜி செய்யற நேரம் அந்த உம்ரா முடிஞ்ச உடனே வேட்டையாடுங்கள் வருவது. வேட்டையாடுங்கள் ஏவல். அதுவும் ஃபர்லான ஒரு கட்டாயம் வேட்டையாடத்தான் வேணும் என்பது அல்ல. இதே போலத்தான் ஹதீஸிலும் வரும். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார் செய்யுங்கள் என்று வந்தா அது கட்டாயம் செய்ய சொல்றாங்களா அல்லது செய்வதற்கு அனுமதி தந்திக்கிறாங்களா என்று நாங்கள் விளங்குவோம். இன்றைக்கு இப்படியெல்லாம் படிக்காம தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது ஹதீஸை அமல் செய்ய நேரம். அப்ப இங்கன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கபறுகளை சியாரத் செய்யுங்கள் என்று சொன்னா அது கட்டாயம் என்ற கருத்தில் சொல்லப்பட இல்லை. தடை செய்யப்பட்டிருந்தது, இப்பொழுது அனுமதி வந்திருக்கிறது, செய்து கொள்ளுங்கள். அதாவது வரவேற்கத்தக்கது என்ற கருத்து. ஆகவே முதலாவது ஹதீஸ் நாங்கள் விளங்கிக் கொள்றோம், ஜியாரத் செய்யுங்கள் என்பது வாஜிபுட தரத்தில் உள்ள ஏவல் வாக்கியம் அல்ல. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னா, கட்டாயம் சொன்னா அது எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜியாரத் செய்ய போகும். 5 நேரம் தொழுக மாதிரி. அது 7 மனுஷனுக்கு 5 நேரம் தொழுகிறதே பெரும்பாடுபட்டு இந்த காலத்துல எல்லாரும் தொழுகிறாங்க. சரி, கட்டாயம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஜியாரத்துக்கு போகணும்டா அப்படி இல்லை. எனவே அந்த ஏவல் வாக்கியம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, செய்யுங்க என்கிறத குறிக்கிற ஒழிய அது ஒரு அனுமதியை குறிக்குது, சலுகையை குறிக்குது. சிலர் அது வாஜிபுன்னு சொன்னாலும் அந்த கருத்து அவ்வளோ சிரேஷ்டமான உயர்தரமான கருத்து இல்லை. அந்த தரிசியுங்கள் என்பது சலுகை தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் விரும்பிய விதத்தில் செய்து கொள்ளலாம். ரைட், இது ஒன்று. ரெண்டாவது, இதுல நாங்க பார்க்கணும், இந்த பொதுவாகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள். அப்ப இதுல நாங்க பார்க்கணும், இந்த அனுமதி ஷரஹு சுன்னா என்ற நூல்ல சொல்லப்பட்டிருக்குது, இது ஆண்களுக்கு மட்டும் உள்ள அனுமதி என்று ஒரு கருத்து. ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. தடை செய்யப்பட்டிருந்தது. ஏன் தடை செய்யப்பட்டிருந்தா, அந்த இணை வைப்பு உச்சகட்டத்தில் இருந்த நேரம் இந்த கபறுகளுக்கு போய் அங்க கபருல உள்ளவங்கிட்ட எல்லாம் துவா கேட்கிற அமைப்பெல்லாம் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் அதை தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. பிறகு அந்த நிலைமையெல்லாம் மாறினதுக்கு பிறகு சொன்னாங்க, இப்ப கபருக்கு போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க. அப்படி சொன்ன அனுமதி, கொடுத்த அனுமதி ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப பெண்களை பொறுத்த மட்டும் என்ன, இப்ப நான் இவ்வளவும் இந்த ஹதீஸ்ல 3 பகுதியில ஒன்றைத்தான் நான் இப்ப விளக்கி கொண்டிருக்கிறேன். சரி, பெண்களை பொறுத்த மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுமையா சொல்லிக்கிறாங்க ஜியாரத்துல் குபூர் சம்பந்தமா. அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ், லஅன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுவாராத்தில் குபூர், கபறுகளை தரிசிக்கின்ற பெண்களை நபிகளால் சபித்து விட்டார்கள் என்று வருவது. அப்ப இதுலதான் இந்த கருத்து வேறுபாடு வந்தது. கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் பெண்களை பற்றி சொல்ற நேரம் கபறுகளை ஜியாரத் செய்கின்ற பெண்களை ரசூலுல்லாஹ் சபித்து விட்டார்கள் என்று வரும். அப்ப சிலர் வாதாடுறாங்க, இந்த தடை உத்தரவு, பெண்களுக்கான தடை உத்தரவு, அதாவது ஜியாரத் செய்யறத ரசூலுல்லாஹ் அனுமதிக்க முன்னால் உள்ளது. ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு முன்னால் சொன்னாங்க இல்லையா, தடை செஞ்சுக்கிறேன். அந்த காலத்துல யாராவது பெண்கள் போனா அவங்கள் சாபத்துக்குரியவன்னு சொன்னாங்கன்னு சிலர் வாதாடுறாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார்களோ அந்த அனுமதி எல்லாருக்கும் உரியது, ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு மட்டும்தான் பார்க்கக்கூடாதுன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க.
சில நேரம் நான் இதை விளங்கப்படுத்திக்கிட்டு போகிற நேரம் உங்களுக்கு ஒரு சிக்கலாய்க்கும். நான் ஏன் இதை அப்படி பெருசாங்கன்னு சொல்கிறேன்டா, இதை நாங்கள் எதையுமே நாங்கள் விளக்கமாக தான் செய்யணும். அமல் செய்யணும், இபாதத் செய்யணும். உலக வாழ்க்கையிலே நாமோ ஒரு விஷயத்தை செய்ய முந்தி அதை கேட்டு விளங்கி செய்கிற நேரம் தான் எங்களுக்கு நலன் வரும், இல்லாட்டி இடையில பாதிப்பு வரும். இப்போ நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எந்த ஊருக்கு எந்த பஸ்ஸில் போகிறது, எத்தனை மணிக்கு வரும், சரி இந்த பஸ்ஸில் போனால் எவ்வளோ எடுப்பாங்க, அந்த பஸ்ஸில் போனால் எவ்வளோ எடுப்பாங்க, இதெல்லாம் கேட்டுத்தானே சாதாரணமாக பஸ்ஸுக்கே போகிறோம். திடீர்னு போய் யாரும் ஏறுறது இல்லையே. சரியா, இன்றைக்கு இன்டர்சிட்டி வருமா, இன்றைக்கி அந்த பஸ் வருமா, இன்றைக்கி போயா இல்லையா வருவாங்க, இப்படியெல்லாம் எத்தனையோ கேள்வி கேட்டுட்டு தானே உலக விஷயத்தில் செய்யணும். ஆனால் மார்க்க விஷயம்னு வர நேரம் அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இப்படி சொல்கிறாங்க, சும்மா செய்ய போகணும். ஆகவே தான் அதை விளங்கப்படுத்தணும். அப்போ இதில் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், சிலர் இது ஆண்களுக்குத்தான் ரசூல் அனுமதி கொடுத்தாங்க, பெண்களுக்கு அப்படி கொடுக்க இல்லை, பெண்களுக்கு உண்மையில் அவ்வாறு செய்கிறாள்களை ரசூல்லா சபிச்சுகிறாங்க என்று வருவது. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, உண்மையிலேயே பெண்கள் ஜியாரத் செய்கிறது வெறுக்கத்தக்கது. உதாரணமாக மக்ரூஹுன்னு நாம் சொல்லுவோம். இப்போ ஹராம் இருக்குது, ஹலால் இருக்குது, மக்ரூஹுண்டு. மக்ரூஹுண்டா என்ன? விரும்பத்தகாதது. உதாரணமாக ஷாஃபி மதுஹப்ல இருட்டில் தொழுகிறது விரும்பத்தகாததுன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த வெங்காயம் பூடு இதை சாப்பிட்டு பள்ளிக்கு தொலைவாரது மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ஒரு ஆள் இருட்டில் தொழுதா அது ஹராத்த செய்ய இல்லை, விரும்பத்தகாத செயலை செய்கிறார். ஏன்டா அதில் நஜீஸ் இருந்தால் அவருக்கு விளங்காது. சரி, வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளியில் எல்லாரும் நின்றா பக்கத்தில் ஆட்களுக்கு ஒரு ஏப்பம் வந்துட்டாக்கா அது ருஜாய் வாசம். எனவே வெங்காயம் சாப்பிட்ட ஆட்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்றும் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு சிலர் ஹராம்னு எடுக்க இல்லை, அந்த விளக்கத்தை விரும்பத்தகாத செயல். ஆகவே பெண்கள் ஜியாரத்துக்கு போறது விரும்பத்தகாத செயல். ஒரு ஆள் ஒரு பெண்மணி பேய்த்துட்டு ஹராத்தை செய்யறாங்கிறதுல விரும்பத்தகாத செயல். ஏன் விரும்பத்தகாத செயல்னு சொன்னா, அவங்களுக்கு பொறுமை குறைவு, அவங்க தடுமாற்றம் அடைவாங்க, பயப்படுவாங்க. சாதாரணமா பெண்கள்கிட்ட ஒரு பலவீனம் மிகி. இப்ப நாமெல்லாம் கபருக்கு போனாலுக்கு கபரை தெரியும், கபூரில் சில நேரம் குழி உளுந்து போய்க்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அடைய இப்படி செஞ்சு ஒரு கவலையோடு வருவோம். ஆனால் அவங்க பார்த்தா வேற மாதிரி யோசிச்சு தலை சுற்றி உழுவுற அமைப்பெல்லாம் இங்குது. எனவே தான் இது வெறுக்கத்தக்க செயல் என்று இன்னும் சிலர் சொல்றாங்க. அதாவது இப்படி சிலர் சொல்லிட்டு, ஆகவே இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு தடை செஞ்சிருந்தாங்க, பின்னர் ஆண்களுக்கு அனுமதி வழங்கினாங்க, பெண்களுக்கு அப்படி பொதுவா அனுமதி வழங்கையில் என்று சொல்றாங்க. இமாம் நவவி ரஹிமுல்லா சொல்றாரு, சியாரத் செய்யுங்கன்னு சொன்னது சுன்னத், அது வாஜிப் இல்லை. பெரும்பான்மையானவங்க சொல்றாங்க பெண்கள் சியாரத் செய்யறது மக்ரூஹ், விரும்பத்தகாதது. இன்னும் சிலர் சொல்றாங்க அந்த பெண்கள் அங்க போனா ஃபித்னாக்கள் வராது என்ற ஒரு உத்தரவாதம் இருந்தால் அவங்க போறது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ கருத்து இருக்குது. ஏண்டா நம்மளோட பிரதான மக்பரா பக்காப்பள்ளி மக்பரா, அதுக்கு எங்களோட புத்தளம் நகரத்தில் உள்ள பெண்கள் போகிறது மிச்சம் குறைவு. வெளியூரில் இந்த வார ஆட்கள் கட்டாயம் நாங்கள் உள்ளுக்க போகத்தான் போகிறோன்ட்டு அங்கே போய் அடம் பிடிக்கிறது, சண்டை பிடிக்கிறது, நிர்வாகத்தோட முரண்படுறதெல்லாம் நடக்குது. விளக்கம் நீக்கணுமே, அதுக்கு தான் இதை சொல்கிறேன். சரி, அப்போ இதில் இமாம் நவவி சொல்கிறாரு, சிலர் சொல்கிறாங்க வெறுக்கத்தக்கது தான், ஆனால் அவங்களால ஃபித்னா வராட்டி பிரச்சனை இல்லைன்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களோ ஆண்களோ ஒரு மனிதர் ஹயாத்தோடு இருக்கிற நேரம் அவர வீட்டுக்கு அடிக்கடி போவாரா? அடிக்கடி சேர செய்வோமா? போக மாட்டேன். அது அவருக்கு தொந்தரவாய்க்கும். சரியா? ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போனால் தொந்தரவாய்க்கும். அந்த அளவுக்கு நீங்க சியாரத்தை அமைச்சு கொள்ளுங்கன்னு சிலர் சொல்றாங்க. சரி,
அதாவது வாழ்க்கையில ஜியாரத்துல் குபூர அடியோடு நீங்க மறக்கவும் வேணாம், அடிக்கடி போகவும் வேணாம். இந்த கருத்துல நான் சொல்ற நேரம் இதுல நிறைய என்னது எங்களுக்கு பிரயோசனம் மிக. இந்த கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அழகான கருத்தை இமாம்கள் சொல்றாங்க. என்ன கருத்து? நீங்க ஹயாத்தோடு அவருக்கு நேரம் அடிக்கடி போவீங்களா? இருந்தாப்புல போவீங்க. அந்த மாதிரி ஜியாரத்துல் குபூரை அமைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல சிறுக்கு தான் இப்ப இல்லையே, சிறுக்கெல்லாம் ஒழிஞ்சு மக்கள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. எனவே ரசூலுல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவாகத்தானே சொல்லிக்கிறாங்க, எல்லாரும் போகலும் என்று சொல்றாங்க. ஏண்டா இந்த ஜியாரத்துல் குபூர் பற்றி வர ஹதீஸுக்கு இன்னும் பல ஹதீஸ், நாம படிக்கிற ஹதீஸ் பல ஹதீஸ் வருவது என்னன்னா, ஜியாரத்துல் குபூர் உள்ளத்தை இலகச் செய்யும். அந்த கபரை பார்த்த அந்த மக்பரை பார்த்தா உள்ளமெல்லாம் இலகிடும். உள்ளத்துல ஒரு என்ன கடுமையான தன்மை, ஒரு இறுக்கமான ஒன்று வராது. பயப்படுவோம், அழுவோம். அதே மாதிரி அது மௌத்தை ஞாபகப்படுத்தும், மௌத்தின் பின்னால் உள்ள அழிவை ஞாபகப்படுத்தும் கபருடைய வாழ்க்கை. இந்த மாதிரி கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்குது, இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற கிரதங்கள். ஆகவே இந்த ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுகிற காரணம் என்ன? ஜியாரத்துல் குபூருக்கு ஆஹ்ரா பற்றி ஞாபகம் வருவது, உள்ளங்கள் இலகி போகுது, பயம் வருவது, மௌத்தை பற்றி சிந்தனை வருவது. எனவே இது ரெண்டு சாராருக்கும் தானே தேவை, ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கும் தேவைதான் என்று இன்னும் சிலர் வாதாடுறாங்க. உண்மையிலே இதெல்லாம் நாங்கள் வச்சு பார்க்குற நேரம் ஒரு கருத்தை நாங்கள் சொல்லலாம். எப்படின்னா, பெண்கள்கிட்ட இமாம் குர்துபி சொல்றாரு, அதாவது ரசூலுல்லாஹ் ஏன் பெண்களை சபிச்சாங்கன்னா எல்லா பெண்களையும் அல்ல அவர் சொல்றாரு. அந்த காலத்துல ஒப்பாரி வச்சு அழுகிற தன்மை இல்லை. ஒரு ஆள் மௌத்தா போனா அதுக்குன்னு ஒரு குரு பிரிப்பாங்க, கொண்டையை விரிச்சு போட்டு மாறு தட்டி சட்டப்பையெல்லாம் பீச்சு கொண்டு அவரை பழம்பெருமையெல்லாம் சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எனவே அந்த பெண்களைத்தான் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள் இமாம் குர்துபி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இமாம் குர்துபின் இன்னொரு விளக்கம் இருக்குது. ஏண்டா பெண்களை ஏன் அப்படி சொன்னாங்க? ஜியாரத்துல் குபூருங்கிறதே சுன்னத்து, நன்மையான விஷயம். ஏன் பெண்களை பத்தி அப்படி சொல்லிட்டாங்க, ஆண்களை பத்தி சொல்லலண்டா, பெண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது இஸ்லாத்துல. கணவனுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு, பிள்ளை வளர்ப்பு, பிள்ளை பரிபாலன் இருக்குது. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன பலவீனம் இருக்குது. அப்ப இவங்க அடிக்கடி ஜியாரத்துக்கு போனா குடும்ப நிர்வாகத்துக்கு சிக்கல் வரும். ஒரு கணவன் வெளியே வேலை செஞ்சு நிற்பான், ஆள் ஈக்காது, பார்த்தா ஆள் கபூரில் நிற்கும், ஜியாரா செஞ்சு நிற்கும், பிரச்சனை வர பார்க்கும். சில நேரம் கபருக்கு போன பெண்கள் அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு உளுந்து அது பெரிய பிரச்சனை உண்டாக்கும் என்பதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் மொழி நுட்பம் ஒன்று சொல்றாரு. ஜுவாராத் என்று சொன்னா ஜாயிராத், ஜுவாராத் ரெண்டு கருத்தி. அடிச்சான்னு சொல்றோம் தமிழ்ல, சரி. உதாரணமா நல்லா சாப்பிடுவான்னு சொல்றோம், அவனே நாங்கள் சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவோம், நல்லா திம்பான். அந்த மாதிரி அரபுல இது. அப்ப ஜுவாராத்துங்கிறது அடிக்கடி ஜியாரத் செய்யற பெண்களை தான் ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. இருந்துட்டு ஒருக்கா போற பெண்ணை சபிக்கலன்னு அவர் வாதாடுறார். யாரு? இமாம் குர்துபி. இப்படி சொல்லிட்டு ஏன் ரசூலுல்லாஹ் பெண்களை பத்தி சொன்னாங்கன்னா இந்த காரணத்துக்காகத்தான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது நாங்க வெளிநாட்டுல சவுதியில பார்த்தா கூட ரசூலுல்லாஹ்வுடைய கபரை தரிசிக்க கூட பெண்களுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஆண்கள் தான் போறாங்க. மதீனாவில் உஹது யுத்தம் நடந்த இடத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க சுஹதாக்கள். அவங்களோட அந்த கபருக்கு கிட்ட போவேல, ஆண்களோ பெண்களோ, பெரிய கேடர் போட்டிக்குது, பின்னுக்கு நின்று தான் துவா ஓதிட்டு வருவாங்க. ஆகவே இந்த விஷயத்துல மிச்ச நாம கவனமா இருக்கணும். பெண்களை பொறுத்த மட்டும் அப்படி சிலர் எப்படி வாதாடுறாங்கண்டா, ஒரு முறை ஒரு பெண்மணி கபருக்கு பக்கத்துல இருந்தா, ரசூலுல்லாஹ் பின்னுக்கு போய் நின்று சொன்னாங்க, இஸ்பிரி வத்தக்கி, நீ பொறுமையாயிரு, அல்லாஹ் பயந்து கொள் என்று சொன்னாங்க. அப்ப இதை வச்சு சிலர் வாதாடுறாங்க, அந்த போய்த்தானே இருக்கிறாவ கபருக்கு,
ஆனால் அறிஞர்கள் சொல்றாங்க இல்லை, அதாவது அந்த கபருக்கு ரசுல்லா வந்து தடுக்க இல்லையே. அங்கே சொன்னது ரசுல்லா பொறுமையாயிரி அல்லாஹ் பயந்து கொள், ஜியாரத் செய்யறதை தடுக்க இல்லையே. அப்படின்னா பெண்கள் போகலாம் தானே. ஆனால் அறிஞர்கள் சொல்றாங்க அந்த பெண்மணி ஜியாரத்துக்கு வர இல்லை. அப்போ ஏன் போனா கபருக்கு? தன்னோட குழந்தை ஒன்று, சின்ன பிள்ளை ஒன்று மூத்தா போச்சு. அந்த பிள்ளையோட கவலை தாங்கி கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி வந்து குந்திக்கிட்டு இருந்தது தானே இந்த கபூரில். அவ ஜியாரத்துக்குண்டு நீயத்து வச்சு போகவில்லை. சின்ன பிள்ளைய இழந்த கவலை தாங்க இல்லாம ஓடி வந்து குந்திக்கிட்டு இருந்த நேரம் தான் ரசூல் அதை சொன்னாங்க, விளக்குன்னு சொல்றாங்க. ஃபாத்திமா நாயகி ஒரு முறை கபருக்கு போய்த்து வந்த ரிவாயத்து இருக்கு. ஆயிஷா நாயகி போய்த்து வந்த ரிவாயத்து இருக்கு. ஃபாத்திமா நாயகி போய் வந்த ரிவாயத் எப்படின்னா, அது தடை செய்ய, அதாவது இந்த தடை உத்தரவு நீங்கின காலத்தில், அதாவது ஜியாரத் செய்கிற தடுத்திருந்தேன், இப்ப ஜியாரத் செய்யுங்கன்னு சொன்ன காலத்துல ஃபாத்திமா நாயகி பேய்த்துட்டு வந்தாங்க. பிறகு பெண்களை பத்தி கடுமையா சொன்னதுக்கு பிறகு அவங்க போவையில்லைன்னு சிலர் வாதாடுறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செஞ்சாங்கண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சகோதரோட கபருக்கு போனாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர். எப்ப போனாங்கண்டா, மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போன நேரம் அந்த சகோதரர் கபர் இருக்கிற இடத்துக்கு போற வழியில கபர் இருந்ததால பேய்த்துட்டு வந்தாங்க. வீட்டுல இருந்து நியத்து வச்சு வரையில்லை, என்ற சகோதர கபரை நான் சியாரத் செய்ய போறேன்னு வரையில்லை. போற நேரம் கபரு தெரிஞ்சு பேய்த்துட்டு வந்தாங்க. அவங்களே சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் உங்களோட மவுத்து டைம்ல நான் இருக்க இல்லை, மௌத்தார் நேரம் ஆயிஷா நாயி பார்க்க கிடைக்க இல்லை. அப்படி கிடைச்சிருந்தா நான் அங்க வந்திக்க மாட்டேன். எப்படி அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா இந்த கபருக்கு நான் வந்திக்க மாட்டேன். சரி, ஆயிஷா நாயிக்கு தான் ரசூலுல்லா கபருக்கு போறாளுக்கு ஓதுற துவாவையும் படிச்சு கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு ஆள் கபருக்கு போனா என்ன ஓத வேண்டும் யா ரசூலுல்லாஹ்? எனவே ஆயிஷா நாயி போய்த்தானே இருக்கிறாங்கன்னு சொல்ற ஆட்களுக்கு அறிஞர் சொல்ற விளக்கம், அதெல்லாம் தடை நீங்கிய புதுசுல போனது. பிறகு ரசூலுல்லா பெண்களை பத்தி சொன்னதுக்கு பிறகு யாரும் போவே இல்லைன்னு. ஆகவே நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்டா, பொதுவாக ஆண்களுக்கு இது திறந்து விடப்பட்ட விஷயம், திறந்து விடப்பட்ட வாசல். பெண்களை பொறுத்த மட்டும் அவங்க அடிக்கடி அங்க போறது பொருத்தம் இல்லை, தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படித்தான் போக வேண்டுமா இருந்தா அதுக்குரிய மரியாதையோட கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். சரி, ஒரு பெண்களை பொறுத்த மட்டும் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மார்க்க விஷயம், உலக விஷயம்லாம் நல்லா முன்னுக்கு போய்த்தாங்க, மார்க்க விஷயம் தெரியாது. ஏன் தெரியாது? சில நேரம் நாம யோசிச்சுப்போம், என்னடா இதன் தெரியாம வைக்கிறான், தெரியாம வைக்கிறது. மிம்பர்ண்டா என்னன்னு தெரியாது, இந்த மிம்பர்ண்டா என்னன்னு கேட்போம். இல்லை மிம்பர்ண்டா, மிஹராப்னா என்னன்னு தெரியாது. நான் பொய் சொல்லல, வேணும்டா கேட்டுப்பா, மிஹராப்னா என்ன? அந்த மார்க்கத்தோடு அடிக்கடி சம்பந்தப்படுற ஆட்களை என்ன சொல்லிடுவாங்க, மிஹராப்னா இது, இந்த இது எங்களுக்கு தெரியும், நாங்க அடிக்கடி வரோம். தராவி நேரம் வர பிரச்சனை என்னன்னு சொன்னா, இமாம் தொழுவிப்பாரு, பெண்கள் பின்னுக்கத்தான திரைக்கு அப்பால தொழுகிற நேரம் நாங்க நிக்கிற மாதிரி தொழுகிற இல்லை. நாம எவ்வளவு அழகா சஃபுல நெருக்கமா வரிசையா நின்று தொழுகிறோம். அவங்கள பார்த்தா ஃபேனுக்கு எங்கன 3 பேர், இங்கன 4 பேர், அங்கன 5 பேர் நிற்பாங்க. அதை என்னடா பள்ளியில் நடந்ததை நான் சொல்றேன். நான் மஸ்ஜித் ஹைராத் தொழுவிக்கிற நேரம் முறப்பாடு வந்தது, இப்படி செய்யறாங்க போலே கொஞ்சம் விளக்கம் சொல்லுவேன் அவங்களுக்கு. அந்த ஏண்டா அவங்க அது பள்ளிக்கு வந்து தொழுகிற பழக்கம் இல்லை, அதை குறை சொல்லப்பட்டாரு. அவங்களுக்கு சுட்டி காட்டும், ஃபேனுக்குல 3 பேர் 4 பேர், இது எல்லா பள்ளியிலும் நடந்தீங்க. என்ன திரைக்கு அப்பால் தானே என்னன்னு தெரியாது. இன்னொரு பிரச்சனை, இந்த பெருநாள் தொழுகைக்கு ஹொத்துபா கேட்காம சத்தம் போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கு. நாம யாரும் கதப்போமா ஹொத்துபா நேரம்? யாரும் சத்தம் போட மாட்டோம். எந்த பள்ளியில ஹொத்துபா இருந்தா நாங்க சத்தம் போட மாட்டோமே, ஏண்டா நாங்க அதை பழக்கத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த விஷயத்தை அவங்களுக்கு விளக்கமா சொல்லணும். சரியா? பெண்களோட பலவீனம், பெண்களுக்குள்ள அடிப்படையான உரிமை, இதெல்லாம் வச்சு தான் ரசூலுல்லா கொஞ்சம் அந்த உரமா சொன்னாங்க. சரி சரி, அப்படித்தான் ஒரு பெண் பெய்த்துட்டாண்டா பெரும் பாவத்தை செஞ்சுட்டாண்டி இல்லை. ரசூலுல்லா ஆண்களுக்கு மாறி திறந்து விட்ட விஷயம் இது இல்லைங்கிற விளங்கிக் கொள்ளும்.
இல்லை கடைசா ஒன்று சொல்றதா இருந்தா அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. அதாவது பெருநாள் தினத்தில் ஜியாரத்துல் குபூர் போறது தானே, அது தவிர்க்கப்பட வேண்டும். சரி, எல்லாத்தையும் நாம மார்க்கமாக செய்யணும். நாங்க நினைக்கிறது மார்க்கம் இல்லை. சில நாங்க நினைப்போம் இது மார்க்கமாக இருக்கும், ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறாங்களான்னு பார்த்துக்கணும். உதாரணமா பெருநாள் இரவுன்னு வச்சுக்கொள்ளுமே, யாருக்குத்தான் கவலை வராது? சரி, அந்த வீட்டில் நோன்பு வரைக்கும் இருந்துட்டு ஒரு ஆள் வஃபாத்தாக இருந்தா யாருக்குத்தான் கவலை வராது? எங்களோட இல்லையே, போன முறை இருந்தாங்களே, எங்களோட இருந்தாங்களே பெருநாள் ராவ், கவலை வரும். அது இயல்பு, அது இயற்கை. ஆனா அந்த கவலையை தெரிவிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை என்ன? அந்த வழிமுறை என்னன்னு சொன்னா, சந்தோஷமான நாளில் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். அதை கவலையான நாளை நாம மாற்றக்கூடாது. பெருநாளை பத்தி சொன்னாங்க, ஐயாமு அக்லின் வ ஷுருபின் வ திக்ரில்லாஹி தஆலா. பெருநாள் தினம் என்பது உண்டு குடித்து அல்லாஹ்வை திக்ர் செய்திருக்கும் சந்தோஷமான நாள். அந்த நாள்ல நாங்க ஜியாரத்துல் குபூருக்கு போறோம்னா என்ன அர்த்தம்? கவலை தெரிவிக்கிறோம். ஜியாரத்துல் குபூருக்கு போற ஆளுக்கு யாரும் சிரிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுட்டு இருப்பாங்களா? சரி, அவங்களோட உறவுகள் நினைச்சு அழுவாங்க, துவா செய்வாங்க, கவலை தெரிவிக்கிற நாள். எனவே அடுத்த நாள், பெருநாளைக்கு அடுத்த நாள் போங்க, அல்லது பெருநாளைக்கு முந்தைய தினம் போங்க. அது எங்களோட ஊர்ல மக்கள் செய்யறாங்க. குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி நாங்க ஜியாரத்துல் குபூருக்கு போகக்கூடாது. உதாரணமா வெள்ளிக்கிழமை ராவு மட்டம் போறது, சரி, அல்லது பெருநாள் தினங்களை மட்டம் போறது, இதெல்லாம் இல்லை. பொதுவா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றேன்னா போய் வரலாம். ஆகவே இதுதான் ஜியாரத்துல் குபூர் சம்பந்தமான விளக்கம். எனவே இது திறக்கப்பட்டிருக்குது ஆண்களுக்கு, பெண்களுக்கு அது வரையறுக்கப்பட்டு கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியத்தை நாம் இதில் படித்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மற்ற ஹதீஸ் 2 பகுதியான விளக்கத்தை நாங்கள் படிப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.